ஒரு ஆழாக்கு பச்சரிசி இப்போ நான் எடுத்திருக்கேங்க. அதே அளவுலேயே அந்த ஆழாக்கில் வந்து இப்போது புழுங்கல் அரிசி, நம்ம இட்லி அரிசி அப்படின்னு சொல்லுவோம், அந்த இட்லி அரிசி சேர்த்திக்கலாம். இல்லை நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2மே ஒரே அளவில் அளந்து நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமாக அதில் வந்துட்டு பாதி அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய டம்ளராக இருந்தாலும் சரி, இப்போ நான் வந்து ஆழாக்கு எடுத்திருக்கேன். அதில் பாதி இருக்கிற மாதிரி உருண்டை உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்த்திருக்கேன். அதுவும் அந்த பாத்திரத்திலே போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வந்து இதை ஊற வச்சிடலாங்க. இப்போ இது ஊறினதுக்கப்புறமாக நம்ம இதை கழுவிட்டு அதுக்கப்புறமாக நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தான் வந்து அரைச்சிருக்கேன். இது வந்து நம்ம இட்லி மாதிரியே தான் நல்லா ஒரு 7-8 மணி நேரம் புளிக்கணும். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து அரைச்சி ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு பாருங்கள் நல்லா வந்து புளிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவு. இப்போ இந்த மாவு வந்து நான் அப்படியே கலக்கி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட்டியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேரட் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. பீன்ஸ் அதே மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி வந்து கொஞ்சமாக ரொம்ப பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு தளிச்சிட்டு இந்த அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்ட உடனேவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். ரொம்ப வணக்க வேண்டியதில்லை, பொரியலுக்கெல்லாம் வணக்கிற மாதிரி வணக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக வணக்கிக்கிட்டால் போதும். நம்ம பணியாரம் ஊற்றுறப்போ இது வெந்துடும். இப்போ இந்த வணக்கியிருக்கக்கூடியது வந்து நம்ம மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிணத்துல வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். கூடவே கொத்தமல்லி தலைகளெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிட்டு, இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பணியாரக்கல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கல் சூடான உடனேவே நம்ம வந்து பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து சமையல் சோடா அப்படிங்கக்கூடிய சோடா உப்புலாம் நம்ம சேர்த்துறதே கிடையாது. இட்லி மாவில் தான் நிறைய பேர் ஊற்றுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து, வெந்தயமெல்லாம் போட்டு அரைச்சி இதே வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றுறது வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டைல் பணியாரம் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றப்ப அங்கங்கே இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் கடிபட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். பாருங்கள், மொறு மொறுன்னு அப்படியே செக்கச்சேவர்னு எப்படி இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் இதுக்கு தொட்டு சாப்பிட செஞ்சுருக்கேன். கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.